சென்னை பெரம்பூர் தொகுதியில் இன்று வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரிக்கும் திட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. போலீஸ் மற்றும் தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்திருந்த நிலையிலும் தவிர்க்க முடியாத காரணங்களினால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிடுகிறார். கொடுங்கையூரில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் பணிமனையை நேற்று விஜய் நேரில் பார்வையிட்டு கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது பணிமனை முன்பு பெண்களுடன் இணைந்து தன் கட்சியின் விசில் சின்னத்தை கோலமாகவும் போட்டார். இன்று இந்த தொகுதியில் வீடு வீடாக பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் இது ரத்து செய்யப்பட்டது. இது தொண்டர்கள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் கடலூரில் நாளை நடைபெறவிருந்த விஜயின் பிரச்சாரமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ரோட் ஷோவுக்கு போலீசார் அனுமதி மறுத்ததால் முழு பிரச்சாரமும் ரத்தாகியது. போலீசார் 22 நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்திருந்த நிலையில் ரோட் ஷோ அனுமதி கிடைக்காததால் விஜய் இந்த முடிவை எடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இது கடலூரில் விஜய் பிரச்சாரத்தை ரத்து செய்வது 3வது முறையாகும். ஏற்கனவே ஏப்ரல் 9 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் அனுமதி கிடைத்தும் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டது. நாளை வருவார் என்று காத்திருந்த தொண்டர்கள் மீண்டும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தேர்தல் பிரச்சாரத்திற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் விஜயின் இந்த தொடர் ரத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. பாதுகாப்பு, லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் பிற காரணங்களை முன்வைத்து கட்சி இந்த முடிவுகளை எடுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தொண்டர்கள் மத்தியில் குழப்பம் அதிகரித்து வருகிறது. இதற்கிடையே விஜய் போட்டியிடும் மற்றொரு தொகுதியான திருச்சி கிழக்கில் நாளை பிரச்சாரம் நடைபெற உள்ளது. திருச்சி விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு திறந்தவெளி வாகனத்தில் சென்று ஓட்டு சேகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பிரச்சாரம் நடைபெறுமா என்பது தொண்டர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜயின் பிரச்சார உத்திகள் மற்றும் கடைசி நேர மாற்றங்கள் தமிழக அரசியலில் புதிய விவாதங்களை உருவாக்கி வருகின்றன. தேர்தல் நெருங்கும் நிலையில் தவேகாவின் அடுத்த நகர்வுகள் மீது அனைவரின் கவனமும் திரும்பியுள்ளது.